மீரா, உன்கிட்ட நான் பேசணும். உன்கிட்ட பேச பிடிக்கல, போடா. நீ எனக்காக பேச வேண்டாம். நம்ம 5 வருஷம் காதலிச்சிருக்கோம். அதுக்காக நீ என்கிட்ட பேசினா போதும். சரி, என்ன பேசணும்? நம்ம அங்க உட்காந்து பேசலாம் வா. ஏய், என்னோட ஜூஸை எடுத்து நீ குடிச்சிடாத. எச்சியானதெல்லாம் என்னால குடிக்க முடியாது. உன்னை கொஞ்சம் காதலிக்கிறதுக்கு நான் வரலடி. நீ நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொன்னா போதும். இந்த 2 மாசமா டெய்லியும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு வருவனே, ஒரு தடவை கூட என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? எனக்கு தோணலையே. நான் வேணும்னா எனக்காக நீ வந்து நின்னுதான் ஆகணும். உனக்காக ஒவ்வொரு நாளும் வந்து நிக்கும்போது நான் அவமானப்பட்டு தான் போனேன். என்னோட அம்மா, அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட அம்மாவை நான் அழுக வச்சுட்டேன். எல்லாமே தாண்டி தாண்டி உனக்காக நான் வருவேன். இப்போ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ரொம்ப ரியாக்ட் பண்ணா நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது? நீதான் சொன்னல, மீரா, நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு. அப்போ நீதான் என்ன தாங்கணும், புரிஞ்சுக்கணும். ஏய், நான் உன்னை தாங்கிட்டு தாண்டி இருக்கேன். இப்ப வரைக்கும் நீதான் என் மனசுல இருக்க. என் உயிரை காப்பாத்துன உன் கூட நான் வாழ்க்கை முழுக்க வாழணும்டி. இந்த உயிரை நீ காப்பாத்துனது உனக்காக இருக்கட்டும்னு தாண்டி உன்னை தேடி தேடி வரேன். ஏண்டா நாயே, ரோட்ல போறவளை பார்த்துட்டு இருக்க, ஆனா நீ வாழ்க்கை முழுக்க என்னோட வாழணும்னு சொல்றியா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ சாகணும்னு நான் அப்பவே விட்டுருக்கணும். உன்னை காப்பாத்தினது என்னோட தப்பு தான். என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடைச்சிட மாட்டான். என்னோட அழகுக்கு நீ என்னை தேடி தாண்டா வரணும். என்னடி பெரிய அழகு? யாருக்கு வேணும் உன்னோட அழகு? அத நான் பெருசா பார்த்திருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன். எல்லா பெண்கள் கிட்டயும் அந்த அழகு இருக்கு. ஏய், ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. நீ தான் என்ன காதலிக்கிறேன்னு தேடி வந்த, நான் வரல. நான் உயிருக்கு போராடும் போது என்னை காப்பாத்தின பாரு. அதுக்காக தாண்டி உன்னை காதலிச்சேன். தேடியும் வந்தேன். எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். என்னால முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அம்மா, இந்த டைம்ல தான் அந்த பொண்ணு வந்தாங்க. அதோ வராங்க. நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணு மித்ரனுக்கு சரியா இருப்பான். அந்த பொண்ணு வரட்டும், நான் பேசுறேன். ஏமா, உனக்கு தெரிஞ்ச நல்ல டெய்லர் இருக்காங்களா? எங்க பிளவுஸ் கொடுத்தாலும் நல்லாவே ஸ்டிச் பண்ணி தரதில்ல. அட, லக் நம்மளை தேடியே வருதே. நானே நல்லா ஸ்டிச் பண்ணுவேன், நீங்க என்கிட்ட கொடுங்கம்மா. பரவாயில்லையே. சரிம்மா, நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். நீ எங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்க? வீட்டில் தான்மா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அப்போ வீட்லயே ஒரு டெய்லர் ஷாப் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வசதியா போச்சு. அட்ரஸ் கேட்டு பெரியவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். அம்மா, அம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட அட்ரஸ் சொல்லு. எங்க வீடு இங்க பக்கத்துல தாம்மா இருக்கு. இப்படியே ரைட் கட் பண்ணா லாஸ்ட்ல எங்க வீடு இருக்கு. ஓ, சரிம்மா. உன்னோட பேர் என்ன? என்னோட நேம் மித்ரா. மித்ரா ஸ்ரீ. எல்லாரும் மித்ரான்னு சொல்லுவாங்க. அட, உனக்கும் மித்ரான்னு பேரா? ஆ, ஏன் வேற யாராவது இருக்காங்களா? ஒன்றும் இல்லைம்மா, நீ போயிட்டு வா. நாளைக்கு நான் வீட்டுக்கு பிளவுஸ் கொண்டு வரேன். ஓகேங்கம்மா. இவங்க நிஜமாலுமே நம்ம கிட்ட பிளவுஸ் கொடுப்பாங்களா? சரி, கொடுத்தாங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். மௌலி, இது சரியா வருமா? அந்த பொண்ணை வேற நீ மருமகளா கொண்டு வரலான்னு சொல்ற. சரி, வருங்க. மற்றதையெல்லாம் நம்ம அங்க போய் பேசிக்கலாம், வாங்க. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? சொல்றேன்டா. உன்கிட்ட சொல்லாம எப்படி? உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு மருமக வரணும்ல. ஓ அப்படியா? அப்போ நீங்க வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாம். என்னடா பேசுற நீ? நீ கல்யாணம் பண்ற பொண்ணுதானடா இந்த வீட்டுக்கு மருமக. இங்க பாரு, நாங்க பாக்குற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். உன் பேச்ச கேட்டுட்டு நாங்க ஆட முடியாது. நாங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்.
ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றத நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ அந்த மீராவோட வந்து எங்க கிட்ட பேசணும். அப்படி நீ செய்யலைனா நாங்க பார்த்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும். முடியாதுன்னு சொன்ன எங்க பொணத்தை தான் நீ பார்க்கணும். இதுக்கு மேல நீ மீரா மீரான்னு உன்னையும் எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினது போதும். ஒரு முடிவு வந்தாகணும். சரிப்பா, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேல நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த ஒரு வாரம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். என்னால முடியலைன்னா அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நல்லது, இப்பயாவது புத்தி வந்துச்சு. பரவாயில்ல மௌலி, நம்ம போலவா? மீனா, கதவை தட்டுறாங்க, வந்து பாரு. இதோ வரேன். வாங்க, நீங்க பிளவுஸ் இல்லைங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, உள்ள வாங்க, உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். வாங்க, உட்காருங்க. தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாங்க, நான் நிறைய விஷயத்துக்கே வரேன். உங்க பொண்ணு மித்ராவை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாங்க கேட்டோம்னு எந்த முடிவு நீங்க இப்பவே எடுக்க வேண்டாம். நீங்க நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்க முடிவு சொன்னா போதும். பையன் என்ன பண்றான்? அவன் பிசினஸ் பண்றான். நீங்க மித்ரன் குரூப்ஸ் விசாரிக்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க. அட, உங்க பையன் பேரு மித்ரனா? பரவாயில்லையே. நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க. மித்ரா அப்பா கிட்ட பேசிட்டு நான் என்ன முடிவுன்னு சொல்றேன். சரிங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இருங்களேன், சாப்பிட்டுட்டு போலாம். பரவாயில்லைங்க, நீங்க நல்ல முடிவா சொல்லுங்க. எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க. பாட்டிமா, நாங்க வரோம். போயிட்டு வாங்கப்பா. ஏங்க, இன்னைக்கு மித்ராவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. பார்க்க நல்ல குடும்பமா தான் தெரிஞ்சாங்க. ஆனா உங்களை கேட்காம நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, என்னன்னு கூட பார்த்து பேசியிருக்கலாம். திடீர்னு வந்ததால எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலங்க. சரி, அவங்க எந்த ஊரு? நம்ம ஊரு தாங்க. ஏதோ மித்ரன் குரூப்ஸ்னு பிசினஸ் பண்றதா கூட சொன்னாங்க. அட, அவங்களா? அவங்க நல்ல வசதியான குடும்பம். அவங்க பையனையும் நான் பார்த்திருக்கேன். நல்ல பையன். அனாதை குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்கான். அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம பிள்ளைக்கு பார்த்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். கடவுள் புண்ணியத்துல அந்த பையனுக்கே நம்ம பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேனே. நம்ம பிள்ளைய அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேங்க. உங்களை நான் அப்பவே கூப்பிட்டுருக்கணும். அந்த குடும்பத்தை பார்க்கும்போதே நம்ம பிள்ளைய கட்டி வச்சிடலான்னு தோணுச்சு. எங்க உடனே நான் அவசரப்படுறேன்னு சொல்லுவீங்க. அதனால நான் வாயவே திறக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கத்த. அவங்க தான் நமக்கு டைம் கொடுத்தாங்கல்ல. அவங்க கேட்கும்போது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடலாம். சரி, மித்ரா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆமாங்க, இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா அவகிட்ட பேசிக்கலாம்.